விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பது குறித்து அமைச்சர் பொன்முடி நேரில் பார்வையிட்டார். இந்த இடத்தை மாற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர் கணேஷ் என்பவர் வாதிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திருக்கோவிலூருக்கு புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என அமைச்சர் KN நேரு அறிவித்தார். இதற்காக அமைச்சர் பொன்முடி நேரில் பார்வையிட வந்தபோது சமூக ஆர்வலர் கணேஷ் தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ள இடம் தனியாருக்கு சொந்தமானது என்பதையும் அதற்காக பணம் கைமாறியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு முன்வைத்தார். மேலும் புதிய பேருந்து நிலையம் தற்போதைய நுழைவு வாயிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் உள்ளதால் முதியவர்கள் மற்றும் பொதுமக்கள் சிரமப்படுவார்கள் என கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பொன்முடி, விழுப்புரம் பேருந்து நிலையம் உருவாக்கும் போது பொதுமக்கள் அதற்கும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், ஆனால் இன்று அது சிறப்பாக செயல்பட்டு வருவதை நினைவில் கொள்ள வேண்டும் என கூறினார். பின்னர் அமைச்சர் நீண்ட தூரம் நடந்து சென்று இடத்தை பார்வையிட்டார். அப்போது நிஜத்தில் இது பொதுமக்களுக்கு ஏற்ற இடமா என்பது சந்தேகமளிக்கிறது என தெரிவித்தார். எனவே புதிய பேருந்து நிலையத்திற்கான இடத்தை மாற்றி தேர்வு செய்ய வேண்டும் அல்லது முன்பக்க பகுதியில் அமைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் ஆலோசனை வழங்கினார். அமைச்சரின் பார்வையின் போது சமூக ஆர்வலர் கணேஷ் உடனடி இடமாற்றம் வேண்டும் என வாதிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் மாற்று இடத்திற்கான ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர்.